தமிழ்நாட்டில் ஊழல் செய்து பிழைக்கும் ஒரு குடும்பத்திற்கும் தமிழக மக்களுக்கும் நடக்கும் தேர்தல் இந்த சட்டப்பேரவை தேர்தல் என்று எடப்பாடி பழனிசாமி சாடியுள்ளார். சேலத்தில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் பெருகும் குற்ற சம்பவங்களை தடுக்க திமுக அரசு முன்வரவில்லை என்றும் கஞ்சா விற்பனைக்கு திமுக நிர்வாகிகள் துணை நிற்கின்றனர் என்றும் குற்றம் சாட்டினார். நாட்டு மக்களுக்கு எவ்வித நன்மையையும் திமுக அரசு செய்யவில்லை என்றும் மாறாக எந்தெந்த துறையில் எப்படி கொள்ளையடிக்கலாம் என்ற நோக்கிலேயே செயல்படுவதாகவும் விமர்சித்தார். கிட்னி முறைகேட்டில் ஈடுபட்ட மருத்துவமனைகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும் அதிமுக ஆட்சிக்கு வந்ததும் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எடப்பாடி பழனிசாமி கூறினார். தமிழகத்தை சுரண்டி பிழைக்கும் ஒரு குடும்பத்திற்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் நடக்கின்ற தேர்தல். ஆக ஒரு குடும்பம் பிழைக்க 8 கோடி மக்களை வாட்டி வதைக்கிறாங்க. அதனால இந்த தேர்தலில் அந்த குடும்பத்தை வீழ்த்துவீர்களா? குடும்ப ஆட்சிக்கு முடிவு கட்டுவீர்களா?